ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிஷி அண்ட் மம்மி. இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ஈஸியாக கிறிஸ்பியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பேபிஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து சில இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வேணும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பேபி ஃப்ரெண்ட்லி தான். இது வந்து ஜவ்வரிசியில் தான் செஞ்சுருக்கேன். ஜவ்வரிசி வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஜவ்வரிசி வந்து ஒரு 1 hour வந்து ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி அமுத்துனா இப்படி மசிஞ்சு வரணும். அந்த மாதிரி தண்ணி சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன். வேர்க்கடலை வந்து பிடிச்சி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. தண்ணியெலாம் நல்லா வடித்து சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வேக வச்ச 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பொடிச்சு வச்ச இந்த வேர்க்கடலை பொடி அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தோலோடவே சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா பொடி ரெடி ஆகிடுச்சு. இதுவும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி. இது பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு. கொஞ்சம் ஜீரகத்தூள். இது வந்து காரம் இருக்காதனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு வடை கையில் பிடிச்ச அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இது நம்ம அப்படியே சின்ன சின்ன பால் மாதிரி வடை தட்டுவோம்ல, அந்த மாதிரி சின்ன பாலாக உருட்டி வடை தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி வடை தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒட்டாது. நல்ல சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாம். எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சபுதானா வடை, ஜவ்வரிசி வடை ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.